போட்டி திருப்படிக்கு மாணவ வணக்கம். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு பயங்கரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. நாள் நெருங்கிட்டு கடைசி நேரம் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க பார்த்தீங்கன்னா முதல்லயே வேகமாக ஓடுறதை விட அவன் கடைசியாக வேகமாக ஓடுவான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து வின் பண்ணுவான். அப்போ கடைசி நேரம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணால் நம்ம வின் பண்ணிடலாம். கடைசி நேரம் நல்லா அலர்ட்டாக இருங்க. இப்போ லாஸ்ட் டைம் அந்த 15 நாள் நம்ம என்ன பண்ணணும் அதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம எதை தேடுறோமோ அதுவும் நம்மளை தேடும். இப்போ நீங்கள் டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணணும் நீங்கள் தேடினீங்கன்னா அந்த டிஎன்பிசியும் என்ன செய்யணும் உங்களை தேடும். நிறைய இதை பார்க்கலாம். நீங்கள் ஒரு பைக் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. முடிவு பண்ண உடனே நீங்கள் பைக்கை தேடிட்டே இருப்பீங்க. உங்கள் கண்ணில் நீங்கள் நினைக்கிற பைக்கெலாம் மாட்டும். ஒரு ஷர்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து அந்த ஷர்ட் கலரை பார்த்துட்டே இருப்பீங்க. அதே ஷர்ட் உங்கள் கண்ணில் மாட்டிகிட்டே இருக்கும். அப்போ நம்ம எதை தேடுறோமோ அதுவும் நம்மளை தேடும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசணும் விரும்பிகிட்டே இருப்பீங்க, அவங்களும் நம்மகிட்ட நினைச்சுவாங்க பேசுவாங்க. அப்போ அதே தான், எல்லாமே அதே தான். அப்போ நம்ம தேடணும். என்ன தேடணும்? நம்ம வந்து டிஎன்பிசி நம்பி டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமை தேடணும். அப்போ டிஎன்பிசி நம்மளை என்ன செய்யும்? தேடும். சரி, ஓகே, எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ப்ரிப்பேர் பண்ணதுக்கு லாஸ்ட் டைம் என்ன கேட்டிங்கன்னா ரிவைஸ் RRR. ஏன்னா RRRங்கிறத மறந்துடாதீங்க. ரிவைஸ் கடைசி 15 நாள். நான்லாம் எக்ஸாம் படிக்கும்போது ரிவைஸ் பண்ணேன்னா பரீட்சையில் போக மாட்டேன். அது வேஸ்ட்டு. நீங்கள் ரிவைஸ் பண்ணாமல் போனால் அது வேஸ்ட்டு. அது நம்ம சும்மா பேருக்கு எழுதுறதா நம்ம பரீட்சை எழுதுனா பாஸ் ஆகணும். அப்போ ரிவைஸ். அப்போ ஒரு 10 நாள், கடைசி ஒரு 10 நாள் நீங்கள் காணாமல் போயிடணும். எங்கேயாவது ஒரு உட்காந்த ஏதாட்டு ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் திரும்ப உட்காந்து படிச்சுட்டே இருக்கீங்க. படித்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். இது வரைக்கும் முன்னக்கூட்டி படிச்செல்லாம் மறந்து போயிருக்கும். ஆனால் கடைசி நேரம் படிக்கிறது மறக்காது. இப்போ கடைசி 10 நாள் முன்னக்கூட்டி ஒரு மேக்ஸ் பார்க்கிங்க, ஒரு மென்சுரேஷன் பார்க்கிங்கன்னா பார்த்துட்டு அப்படியே தூர தள்ளி விட்டுறலாம். ஓகே, பரீட்சையில் போய் எழுதிக்கலான்னு. ஆனால் அதுக்கு முன்னக்கூட்டி படிச்சது அப்படி கிடையாது. கடைசியில் இன்னும் ரிவிஷன் உடனே இருக்கும். அதனால் இந்த ரிவைஸ் அதாவது அந்த ரிவைஸ் பண்ணாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமை யாரும் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. என்ன படிச்சிங்களோ புதுசாக எதுவும் படிச்சிடக்கூடாது. இது வரைக்கும் படித்ததை தெளிவாக படிச்சுடுங்க. RRR விட்றாதீங்க. ஏன்னா அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோர்ஸை ஃபுல்லாக லிமிட் ஆக்கிக்கிடணும். என்னென்ன படிக்க போகிறீங்களோ அதை குறைச்சி வச்சுக்கிடணும். அந்த லிமிட்டட் ரிசோர்ஸ் வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் ரிவிஷன். எத்தனை தடவை இப்போ நான் அவங்கள்ட்ட வந்து என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு 3 தடவை ரிவிஷன் விடுறதை பற்றி பேச போகிறோம். ஆனால் லாஸ்ட் டைம் நல்லா படிங்க. நம்ம உழைப்பு, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது நம்ம போடக்கூடிய உழைப்பு எக்கான ஒன்றும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் 100% உண்மையாக உழைச்சிருக்கணும், பேருக்கு உழைச்சிடக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து கடுமையாக உழைச்சிருப்பீங்க. வேற ஒரு இடத்துல வேலை பார்க்க போகிறீங்கன்னு வச்சுருங்களேன், ஒரு 10 to 5 தான் வேலை பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்குன்னே நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. இந்த டைம் வந்து எந்த வேலைக்கும் ஈக்குவலாக சொல்ல முடியாது. நைட் 3 மணிக்கு நினைச்சாலும் அதே நினைப்பு தான், நைட் 1 மணிக்கு நினைச்சாலும் அதே நினைப்பு தான். அதனால் இதை வந்து எதுக்குமே ஈக்குவல் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 15 நாள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். லாஸ்ட் டைம் அதை படிக்கல இதை படிக்கல கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. படித்தது போதும். உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான், 1:20 ரேஷியோ எடுக்க போகிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைச்சிடும் பாஸ் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுல டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் என்ன டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்பாக பிரிக்கலாம். 3 டைப்பாக பிரிக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 2 குரூப் 2 நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7.9 தான். நம்ம நியர்லி ஒரு 8 lakhsன்னு வச்சுக்கிடுவோம். 8 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 8 லட்சம் பேர் அப்ளை பண்ண எல்லாரும் படிப்பாங்கன்னா நத்திங், கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க. அப்போ எவ்வளோ பேர் படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% பீப்புள் படிப்பாங்க. அப்போ 10% எவ்வளோ கேட்டிங்கன்னா ஒரு 80,000 பேர் படிப்பாங்க. இந்த 80,000 பேரில் எவ்வளோ பேர் ரிசல்ட் காட்ட போகிறாங்க கேட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஒரு பாதி பேர் அதுலேயும் எஃபோர்ட்டாக படிப்பாங்க. அதில் ப்ரிலிம்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ண போகிறாங்கன்னா நமக்கு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2,400 வேக்கன்னு வச்சுக்கிறோமே, இன்ட்டு 10 போட்டிங்கன்னா 24. இதில் பாதி எடுக்கும்போது 24,000 பேர் பாஸ் பண்ண போகிறான். மெயின்ஸ்க்கு எஃபோர்ட் போடும்போதும் அதுலேயும் எல்லாரும் படிப்பாங்களும் கிடையாது. அதுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20% தான் படிப்பாங்க. அதில் நமக்கு என்னென்னா 2,400 அப்பாயின்மெண்ட். இப்போ நீங்கள் 8 லட்சம் பேர் போட்டிருக்கான்னு நினச்சிடக்கூடாது. சின்சியர் எஃபோர்ட் போடுறது 80,000. அதுலேயும் அனாலிட்டிக்கலாக ஒரு சீரியஸ்னஸ்ஸாக ஒரு கொஸ்டின் கேட்குற ஆங்கிளில் உட்காந்து படிக்கிறது ஒரு 40,000 தான். அதில் பாதி வந்து என்ன செய்வாங்கன்னா மெயின் செலக்ட் ஆயிடுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த செலக்ட் ஆகிறது இந்த ரேஷியோலாம் பார்க்க வேண்டாம். நார்மலாக இந்த கேட்டகரியில் எப்படிலாம் இருப்பாங்க கேட்டிங்கன்னா இந்த டிஎன்பிசிக்குனே உட்காந்து படிப்பாங்க, பயங்கரமாக படிப்பாங்க. டிஎன்பிசி தான் அவங்களுக்கு ஒரு மெயின் எய்மாக இருக்கும். அப்போ வெல் ப்ரிப்பேர். ஏன்னா மேக்ஸ் நல்லா படிச்சு வச்சிருப்பாங்க, லாங்குவேஜ் நல்லா படிச்சிருப்பாங்க, ஜிஎஸ் நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக கவர் பண்ணி படிச்சிருப்பாங்க. ஆனால் என்னதான் கரெக்டாக படித்தாலும் அந்த 3 hours டெஸ்ட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தர் நல்லா படிச்சிருப்பான், நல்லா படிச்சுட்டு இந்த 3 hours கரெக்டாக மேனேஜ் பண்ணிடுவான், இவன் செலக்ட் ஆயிடுவான்.
ஏன்னா நல்லா படிச்சிருப்பான், நிறைய மார்க் டெஸ்ட் எடுத்து போட்டிருப்பான், ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான், எரர் நோட் மெயின்டைன் பண்ணியிருப்பான், நல்லா ஒரு கரெக்டாக ஒரு ஆங்கிளில் படிச்சிருப்பான், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவான். ஓகே, அவன் தான் பாஸ் பண்ண போகிறான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான், நல்லா ஆப்டிடியூட் நல்லா தெரியும், லாங்குவேஜ் நல்லா தெரியும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் நல்லா தெரியும். ஆனால் அந்த 3 hours டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணால் மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவான், கரெக்டாக அட்டன் பண்ண மாட்டான். இங்கே ஒரு லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான், அங்கே போய் வேறு ஒரு அட்டம்ப்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருப்பான், அங்கே போய் ஓவர் திங்கிங் பண்ணிடுவான், ஏன்னா பதட்டத்தில் விட்டுருவான். அது ஒரு கேட்டகரி. அப்போ இவங்க 2 பேருமே நல்லா தான் படிச்சிருக்காங்க, சூப்பராக படிச்சிருக்காங்க. ஒருத்தன் அந்த 3 hours கரெக்டாக அப்ரோச் பண்ணியிருந்தான், ஒருத்தன் 3 hours அப்ரோச் பண்ணாமல் விட்டான். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 3 hours அப்ரோச் பண்ணணும். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் என்ன டைமில் டெஸ்ட் வைக்கணும், அந்த டைமில் டெஸ்ட் போட்டு மார்க் டெஸ்ட் போட்டு பழகணும். காலையில் அதே டைமில் போட்டு பழகணும், அந்த டெஸ்ட்டே பார்க்கணும். அதான் சொல்லிட்டேன், நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுவும் உங்களை தேடும். நீங்கள் இந்த ஓஎம்ஆர் சீட்டை நீங்கள் தேடினீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டு உங்களை தேடும். அப்போ அந்த ஓஎம்ஆர் சீட்டை ஹேண்டில் பண்ணுறது தான் அந்த 3 hours. ஓஎம்ஆர் நல்லா படிச்சுட்டு ஓஎம்ஆர் சீட்டை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணாமல் விட்டீங்கன்னு வச்சுருங்களேன், நமக்கு போயிடக்கூடாது. அதனால் வந்து கரெக்டாக கடைசி நேரம். இன்னொரு கேட்டகரி பீப்புள் என்ன கேட்டிங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டான், சும்மா அப்ளை பண்ணியிருப்பான், அவன் லிஸ்ட்லேயே கிடையாது, அவனை தூக்கி போட்டுருங்க. இவனை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான், ஒருத்தன் அந்த 3 hours எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறான், ஒருத்தன் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாமல் விட்டுருதான். அப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். அப்போ ஒரு ஆஸ்பிரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி. இப்போ இந்த 15 நாள் எல்லாருக்கும் பயம் இருக்கும். இப்போ நானும் எக்ஸாம் எழுதுறேன், எனக்கும் பயம் இருக்க தான் செய்யும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் படிக்கிறவங்க அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு முன்னுக்கூட்டி பார்த்தீங்கன்னா பயங்கர பதட்டத்தோடு தான் படிப்பாங்க, பயத்தோடு தான் படிப்பாங்க. ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, நான் சாதாரணமாக பாஸ் பண்ணிட்டேன், பேசிக்காகவே நான் நாலேஜ் அப்படிம்பாங்க. அதுமாதிரி மெயின்ஸுக்கு படிக்கும்போது அப்படி தான் சொல்லுவாங்க, பயங்கர பதட்டத்தோடு படிப்பாங்க, பயங்கரமாக படிப்பாங்க. ஆனால் மெயின்ஸ் ரிசல்ட் பாஸ் பண்ண உடனே எனக்கு மெயின்ஸில் ஒரு மேட்டரே கிடையாது அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ போக பார்த்தீங்கன்னா அதே அவங்களுக்கு ஒரு டெம்பர் இருக்கும், ஆனால் இன்டர்வியூ முடிச்ச பிறகு சாதாரண இன்டர்வியூ தான் அப்படிம்பாங்க. அப்போ எல்லாருமே வந்து அந்த டெஸ்ட்டுக்கு முன்னக்கூட்டியோ மெயின்ஸுக்கு முன்னக்கூட்டியோ இன்டர்வியூ கூட பதட்டம் இருக்க தான் செய்யும். அந்த பதட்டத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கான்ஃபிடன்ஸ் பில்டிங். நம்ம கான்ஃபிடன்ஸ் இவ்வளோ நாள் நம்ம படிச்சிருக்கோம், அப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நல்லா பில்ட் பண்ணணும் பயங்கரமாக. அப்போ இந்த 15 நாள் என்ன பண்ணணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இப்போ பில்டப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம என்னது சும்மா உட்காந்தா ஒன்றும் ஆகாது. அப்போ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இப்போ நான்லாம் எக்ஸாம் எழுதும் போது சில சப்ஜெக்ட் ரொம்ப தரவாக வச்சுருப்பேன், அதனால் எனக்கு என்னென்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக வச்சுருப்பேன். ஆப்டிடியூட் பயங்கரமாக சவுண்டாக வச்சுருப்பேன், பாலிட்டி சவுண்டாக வச்சுருப்பேன், ஜாகிரபி சவுண்டாக வச்சுருப்பேன், எக்கனாமி சவுண்டாக வச்சுருப்பேன், ஹிஸ்ட்ரி சவுண்டாக வச்சுருப்பேன். அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அந்த சப்ஜெக்ட் சவுண்டாக இருக்கனால நம்ம பரிட்சை எழுத போகும்போது நமக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த 15 நாள் கடைசி 15 நாள் ஒரு ஷெடியூல் போடுறீங்க. 15 டேஸ்க்கு நம்ம என்ன செய்யணும்னா ப்ரிப்பேரிங் ஷெடியூல் ஃபார் 15 days. இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் படிக்கணும், தேவையில்லாமல் படிச்சுட்டு கூட இம்பார்ட்டன்ட் டாபிக். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கையில் வந்து சிலபஸை கையில் வச்சுக்கிடணும். சிலபஸை வச்சு நீங்கள் பார்த்தாவே தெரியும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ சிலபஸை கண்ணில் வச்சுட்டே பார்த்துட்டே இருங்க, சும்மா பார்த்தாவே போதும், பார்த்தாவே உங்களுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இப்போ லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டா சிலபஸ் எடுத்து பாருங்கள், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக், உங்களுக்கு ஆள் மனசு சொல்லும் எல்லாமே. அப்போ ஜிஎஸ்ல சிலபஸ்ன்னு அதெல்லாம் பார்த்துட்டே இருங்க. அப்போ இந்த 15 days சிலபஸ் ஒரு ஷெடியூல் போடுறீங்க. அந்த ஷெடியூல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போடக்கூடிய ஷெடியூல் வந்து அச்சீவபுளாக இருக்கணும். அதாவது இப்போ நான் ஷெடியூல் ரொம்ப டைட்டாக போட்டுட்டு அந்த ஷெடியூல் என்னால் முடிக்க முடியலன்னா அந்த ஷெடியூல் போட்டே வேஸ்ட்டு. அப்போ ஒரு அச்சீவபுளாக போடுங்க, உங்களால் முடியக்கூடியதை மட்டும் சிலபிள் போடுங்க, சிம்பிளாக போடுங்க. ரொம்ப அதாவது 10 நிமிஷத்தில் நான் ஒரு டாபிக் ரிவிஷன் ஒன்று நினைக்கக்கூடாது, ஒரு 1/2 hour 1 hour 3/4 மணி நேரம் அப்படின்னு சொல்லி லிபரலாக போடுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்பிளாக போட்டு அச்சீவபுளாக இருக்கணும். அதே நேரத்தில் ஃப்ளெக்சிபிள் போடுங்க. ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் ஷெடியூல் போடுறீங்க, உங்களால் முடிக்க முடியலன்னா நாளைக்கு இந்த ஷெடியூலை மாற்றிக்கிடுங்க, நாளை கழிச்சு முடிக்க முடியல மாற்றிக்கிடுங்க. உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் கிடைக்குதோ அந்த மாதிரி போடுங்க. அப்போ ஷெடியூலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் ஷெடியூல் போட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒவ்வொரு ஆளுக்கும் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ உங்களுக்கான ஷெடியூலை நீங்கள் தான் போட்டாகணும். அப்போ என்னுடைய இதில் ஜென்ரலாக சொல்லும்போது என்னென்னா, அந்த 15 daysல 2 வாரமாக பிரிச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்குன்னு பிரிச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வீக்கு ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மொதல் வாரத்தில் படித்த எல்லாமே கையில் சிலபஸ் வச்சுருங்க. எக்காரணத்துக்கு புக்கை போய் வாசிட்டு கூடாது, புக்கை வாசிக்கவே கூடாது. நீங்கள் எதாவது நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, ஏன்னா நோட்ஸ் எடுத்தால் தான் நம்ம பிரெயினில் போய் ஸ்ட்ரோக் ஆகும். அப்போ தான் அதுக்கு ஈஸியாக நமக்கு ஞாபகம் இருக்கும். என்னெல்லாம் படிச்சிங்களோ அப்போ லாங்குவேஜ், ஏன்னா ஆப்டிடியூடு, ஜிஎஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 9 hours படிக்கிங்கன்னு வச்சுருங்களேன். லாஸ்ட் டைம் ரிவிஷன் அப்படி தான் பண்ணி ஆகணும். 3 hours லாங்குவேஜ் கொடுங்க, ஒரு ஃபுல் டெஸ்ட் போடுங்க. ஏன்னா ஆப்டிடியூடு பார்த்தீங்கன்னா ஒரு 15 சாப்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், 2 சாப்டராக ரிவிஷன் பண்ணிடுங்க. இது ஒரு 3 hours 2 சாப்டராக ரிவிஷன் பண்ணிட்டு டெய்லி ஒரு பழைய கொஸ்டின் இருக்கும், டிஎன்பிசியில் பழைய கொஸ்டின் ஒரு 15 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் போடுங்க. அப்போ டெய்லி 2 சாப்டர் ரிவிஷன் பண்ணுறீங்க, 2 சாப்டர் ரிவிஷன்னா ஒரு வாரத்தில் 15 சாப்டர் முடிஞ்சிடும். அது போக 2 சாப்டர் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் வச்சுக்கிடுங்க. அப்புறம் 1 மணி நேரம் டெஸ்ட், 3/4 மணி நேரம் டெஸ்ட் போடுங்க, 3/4 மணி நேரம் கரெக்ஷன் பார்த்துருங்க. அப்போ டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்க, பழைய கொஸ்டின் எடுத்து போட்டு பாருங்க. பிறகு ஜிஎஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம
இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் சொசைட்டி இம்பார்ட்டன்ட், பாலிட்டி இம்பார்ட்டன்ட், எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, லாஸ்ட் டைம் நம்ம வந்து படித்ததெல்லாம் படிச்சுட்டு புக்கை படிச்சிடக்கூடாது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபார்மேட்டில் அந்த ஒன்லைனர் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வச்சு கொடுத்துருப்பாங்க. அது சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு பாலிட்டி படிக்கிங்கன்னு வச்சுருங்களேன், அதில் மொத்தமே நமக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 16 பேப்பர் தான் இருக்கும். 16 பேப்பரை நீங்கள் என்ன பண்ணிடலாம் கேட்டிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் படித்து முடிச்சிடலாம். ஏன்னா அப்படியே படிச்சிங்கன்னு வச்சுக்கிங்களா, ஒரு வாரத்தில் கம்ப்ளீட்டாக சிலபஸ் கவர். லிமிட்டட், அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்க வேண்டியதை லிமிட்டடாக ஆக்கிருங்க, ரிவிஷன் மேக்ஸிமமாக இருக்கணும். அப்போ லாங்குவேஜுக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, ஏபிசி புக்கு பழைய கொஸ்டின் இருக்கும், அதை எடுத்து நல்லா தரவா பாருங்க. நீங்கள் என்னெல்லாம் ஸ்கூல் புக்கில் படிச்சீங்களோ அதெல்லாம் பாருங்க. நீங்கள் நிறைய டெஸ்ட் போட்டிருப்பீங்க, அந்த டெஸ்ட்டில் எரர் போட்டிருப்பீங்க, நிறையா தப்பு விட்டுருப்பீங்க. நம்ம ரைட்டாக போடுற கொஸ்டினை மறந்துடுவோம், ஆனால் தப்பாக போடுற கொஸ்டினை சாவர வரைக்கும் மறக்க மாட்டோம். அப்போ அந்த தப்பாக போட்டது எதுன்னு பாருங்க. அதே தப்பு திரும்ப வரக்கூடாது. செஞ்ச தப்பு திரும்ப செய்யறான்னா அவன் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அன்ஃபிட்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ லாங்குவேஜுக்கு பழைய கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, சிலபஸ் எடுத்து பாருங்க, ஸ்கூல் புக் எடுத்து நல்லா கவனிங்க. நீங்கள் டெஸ்ட் போட்டதை எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுங்க. ஆப்டிடியூட் நம்ம சொல்லிட்டேன், 2 சாப்டராக ரிவிஷன் பண்ணுறீங்க, 2 சாப்டர் சேர்த்து வச்சு ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்துக்கிடுங்க. ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் போடுங்க. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் நீங்கள் அதை சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீங்கள் இந்த 2 கவர் பண்ணாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிடுவோம். அதனால் இருந்தாலும் ஜிஎஸ் முக்கியம். அப்போ ஒன்லைனர் மட்டும் உங்களுக்கு சார் இஷ்யூ பண்ணுவாங்க, நீங்கள் டேரெக்டாக எடுத்து பாருங்கள். இது வாரம் முடிஞ்சு போச்சு. வாரம் டைட்டாக வச்சு ஒரு ரிவிஷன். இப்போ அடுத்த வாரம் என்ன பண்ணீங்கன்னா, அடுத்த வாரத்தை 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். 3 நாள் சொல்லி பிரிச்சுக்கிட்டேன். 3 நாள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா, 3 நாள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஒரு வாரம் படித்ததை திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா 3 நாளில் ரிவிஷன் விடுறீங்க. திரும்ப ஒரு ரிவிஷன். ஏன்னா 2வது 3 நாள் என்னன்னா அதே மாதிரி திரும்ப ஒரு ரிவிஷன். அப்போ எத்தனை ரிவிஷன் ஆச்சு? 3 ரிவிஷன் ஆச்சு. லாஸ்ட் டே ஃப்ரீயாக விட்டுருங்க. இல்லைன்னா அந்த எரர் நோட்டு போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, எரர் நோட்டு. அதாவது எரர் நோட்டுன்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் டெஸ்ட்டு நிறைய போட்டிருப்பீங்க, அதில் ஒரு ஏரியா தப்பாக இருக்கும், தப்பானதை எழுதி வச்சுக்கிடணும். திரும்ப அப்படியே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்த மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ நான் எரர் நோட்டு போடலை சார், இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் போட்ட மார்க் டெஸ்ட் எல்லாம் கையில் எடுத்துக்கிடுங்க. அப்படியே கொஸ்டின் எடுத்து பாருங்க, எங்கெல்லாம் தப்பு அதை ரைட்டாக போட்டது மறந்தோம், தப்பாக போட்டது மறக்கவே மாட்டோம். இப்போ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற எண்ணமே வராது, பயமே வராது. அப்போ நம்ம கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும். அப்போ வந்து என்ன கேட்டால் இதுதான் நான் ஃபாலோ பண்ணக்கூடியது. 3 ரிவிஷன் விட்டு போவேன். லாஸ்ட் நாள்லாம் புக்கே எடுக்க மாட்டேன். லாஸ்ட்டுக்கு முந்தின நாள்லாம் புக்கே எடுக்க மாட்டேன். தைரியமாக நம்ம ஒரு போர் வீரன் மாதிரி தான் பயிற்சி பெற்றிருக்கோம். ஏன்னா இப்போ களத்தில் இறங்கி ஓங்கி அடிக்கணும், சும்மா சின்ன அடியில் அடிக்கூட, ஓங்கி அடிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அதாவது ஒரு களமாக தான் பார்க்கணும். அந்த இடத்துல நம்ம எப்படி அடிக்க போகிறோம் அதை தான் பார்க்கணுமே தவிர, நான் இன்னும் அதை ரிவிஷன் விடல இதை ரிவிஷன் விடலன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்னெல்லாம் கவர் பண்ணீங்களோ அதை கவர் பண்ணி தைரியமாக ஓங்கி அடிக்கணும். உங்களுக்கு தேவை ஒன்று தான், கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் எனக்கு தெரிஞ்ச அன்ஃபிட் யாருன்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்ச கொஸ்டினே அங்கே போய் தப்பாக போடுறது, தப்பாக வாசிக்கிறது, தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் தான் கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, பாஸ் பண்ணி. கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாது. அப்போ தெளிவாக பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி இந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணிங்க. லாஸ்ட் டைம் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கான்ஃபிடென்ஸ் நல்லா டெவலப் ஆகும். அடுத்தது பர்பஸ் ஆஃப் மார்க் டெஸ்ட். நம்ம அடிக்கடி சொல்கிறது அதுதான், மார்க் டெஸ்ட் போடுங்க, மார்க் டெஸ்ட். இதனுடைய இந்த பர்பஸ் என்னென்னா, ஹேண்ட்லிங் டைம் மேனேஜ்மெண்ட். அந்த 3 ஹவர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அதை வந்து கற்றுக் கொடுக்குறது மார்க் டெஸ்ட் தான். அப்போ நீங்கள் கற்றுக்கிடுவீங்க. லாஸ்ட் நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் போட்டால் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்காங்க. அப்படி கிடையாது. நீங்கள் டெஸ்ட்டு போட்டால் தான் அப்பாயின்மெண்ட் வாங்க போகிறீங்க. அப்போ நீங்கள் என்னென்னா, டெஸ்ட் வருது, இது ஃபுல் டெஸ்ட் நம்ம இதுலேயே ஒரு 3 டெஸ்ட் வைப்பாங்க, அன்னைக்காட்டு வந்து அட்டன் பண்ணி அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கிடணும். அப்புறம் ப்ரியாரிட்டி டெஸ்ட்டில் எதை அட்டன் பண்ண போகிறோம், இது வந்து ஒவ்வொரு ஆளுக்கு டிஃபர் ஆகும். நீங்கள் என்ன மாடலில் பழகிருக்கீங்களோ அந்த மாடலில் தான் இப்போவும் அட்டன் பண்ணணும். ஆனால் நான் ஒரு சின்ன ஜட்ஜஸ்ன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் போடுங்க, வேற திறந்து கூட பார்த்துடக்கூடாது, இதை தான் போடணும். லாங்குவேஜ் தமிழ் போட்டிங்கன்னா தமிழை போடுங்க, கான்ஃபிடென்ட்டாக போடுங்க. எப்போதுமே ஒரு 50% தர்ம கொஸ்டின் இருக்கும், ஒரு 30% நீங்கள் படித்ததை வச்சு அட்டன் பண்ணுவீங்க, ஒரு 20% கொஸ்டின் அங்கே வச்சு தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அது கரெக்டாக போடுவீங்க. அந்த 20% கரெக்டாக போட்டுருவீங்க, 30% கரெக்டாக போட்டுருவீங்க. இருந்து 50% போய் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருவீங்க. அப்போ வந்து அந்த லாங்குவேஜை ஸ்ட்ராங்காக அடிச்சிடணும். ஒரு 1 hour ப்ராக்டிஸில் வந்து லாங்குவேஜை ஓங்கி அடிச்சிடணும். லாங்குவேஜ் இதுதான் கேட்க போகிறனால திரும்ப பாட்டு போங்க, என்ன நாளும் படிங்க. கடைசி நேரம் ஒரு ஃபார்மெட் அடிச்சுட்டு போயிருங்க, இதுக்கு இதான் ஆன்சர் சொல்லி படிச்சிருங்க. இப்போ போய் யார்ட்டையும் டவுட்லாம் கேட்க சேர்ந்துலாம் உட்காந்து படிக்கக்கூடாது, நீங்கள் தனியாக உட்காந்து ரிவிஷன் பண்ணணும். 2வது என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஏன்னா கடைசி ஆப்டிடியூட் பண்ணிங்கன்னா கூட்டல் பெருக்கல் கூட நமக்கு ஆன்சர் வராமல் போயிடும். அப்போ ஆப்டிடியூட் 2வது போடுறோம், 25. இது 3/4 மணி நேரத்துலேயே முடிச்சிடலாம். குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது குரூப் 2 ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் இது ஒரு 1.25 மணி நேரம் வச்சிங்கன்னா இது ஒரு 3/4 மணி நேரம் வச்சுக்கலாம். ஜிஎஸ் போடுறீங்க, அவது 3வது போடுறீங்க.
ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம கொஸ்டின் நினைச்சிடும். இந்த ஆர்டர் என்னுடைய இது அந்த ஸ்ட்ராட்டஜி இது பண்ணிக்கணும். ஆமாம் என்னங்கன்னா இந்த மார்க் டெஸ்ட்டுடைய பர்பஸ் என்னன்னா எரர் நோட்டு தான். நீங்கள் டெஸ்ட்டு போடுறீங்க 100 போடுறீங்க 40 தான் ரைட்டாக இருக்குது, மீதி 60 தப்பு வந்து தான் ஏன் வந்துச்சு நோட்டில் எடுத்து எழுதுறோம். அடுத்த நாள் டெஸ்ட் போடுறீங்க ஒரு 50 தப்பு வந்தது, தப்பு எடுத்து எழுதுறோம். அடுத்த நாள் டெஸ்ட் போடுறீங்க 40, இது எரர் நோட்டு. இதுதான் எரர் நோட்டு. படித்து பாஸ் பண்ணுறவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய நோட்டுக்கு பேர் தான் எரர் நோட். அப்போ அந்த ஏற்கனவே செஞ்ச தப்பு திரும்ப வராது. அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா பாஸ் பண்ணுறது கண்டிப்பாகிடுவோம். ஆனால் நீங்கள் நிறைய பேர் எரர் நோட் போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டினில் எழுதி வச்சிருப்பீங்க, நீங்கள் டெஸ்ட் போட்டதை வச்சு எழுதி வச்சிருப்பீங்க. அந்த டெஸ்ட்டு போட்டதை எடுத்து பாருங்கள். லாஸ்ட் ஒரு 3 நாள் அதுக்குன்னே ஒதுக்கிடுங்க. அந்த போட்ட டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பாருங்கள், என்னென்ன டெஸ்ட்டு போட்டிங்களோ அதெல்லாம் எடுத்து பாருங்கள், உறுதியாக பாஸ் பண்ணிடுவீங்க. இப்போ எரர் நோட்டு கம்மி. பிறகு OMR ஷேடிங் டெஸ்ட் போடுற முக்கிய பர்பஸ் என்னன்னா அந்த ஷேடிங் பண்ணுறது, கரெக்டாக ஷேட் பண்ணுறோமா, கோடை விட்டு தாண்டி போதா, கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவோம். ஒரு அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற பப்புள்ஸில் நம்ம வந்து ஷேட் பண்ணுறோமா, நிறையா நேமை ஷேட் பண்ணி பழகணும், ரோல் நம்பரை ஷேட் பண்ணி பழகணும், தப்பு விட்டுறக்கூடாது. அப்போ வந்து OMR தப்பு விட்டக்கூடாது, அதை ஏற்றுக்கிடவே முடியாது. OMR தப்பு விடக்கூடாது, அதுக்கு OMR ஷேடிங் ப்ராக்டிஸ் பழகணும். அதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், என்னென்ன பழகிருக்கீங்கன்னு சொல்லி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் போடுறதுனால பார்த்தா சேலஞ்சஸ் ஃபார் அன்னோன் கொஸ்டின். இப்போ டெஸ்ட் போடுறீங்க, அது தெரியாத கொஸ்டின் இருக்கும், ஆனால் 4ல் 1 சூஸ் பண்ணுவீங்க. சூஸ் பண்ணுறேன்னா சும்மா ABCன்னு சூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு ரீசன் வச்சு சூஸ் பண்ணுவீங்க தெரியுமா. அப்போ நமக்கு அது டெவலப் ஆகும். தெரியாத கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. பரீட்சையில் போய் 20% தெரியாத கொஸ்டின் தான் இருக்கும், ஆனால் நம்ம போடுவோம்ல கண்டிப்பாக. அப்போ வந்து அன்னோன் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகாது, ஆனால் டாபிக் ரிப்பீட் ஆகும், கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகாது. டாபிக் அதே டாபிக் தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை தான் இந்த நம்ம இந்த பேட்சில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா PVQன்னு சொல்லிட்டு மேக்ஸுக்கும் கொடுத்தோம், தமிழுக்கும் கொடுத்தோம், GSக்கும் கொடுத்தோம். இந்த வாரம் எண்டுக்குள்ளே எல்லாமே உங்கள் கைக்கு வந்திருக்கும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்றும் இல்லை, அதை மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு போனாவே உறுதியாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், பாஸ் பண்ணிடலாம். அதனால் அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீப் இன் மைண்ட், திரும்ப திரும்ப சொல்கிறது அதாங்க, ரிவைஸ் ரிவைஸ் ரிவைஸ், வேறு எதுவுமே கிடையாது. ரிவிஷன் விடாமல் பரீட்சை எழுதவே போகாதீங்க. என்ன ஸோ ரிவிஷன் விடுறதுக்கு சாப்டர் எப்படிங்க லிமிட்டடாக இருக்கணும். ரிவிஷன் எப்படி இருக்கணும், மேக்ஸிமம். காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய தாரக மந்திரம் இதான், ஏன்னா லிமிட்டட் ரிசோர்ஸு மேக்ஸிமம் ரிவிஷன். அதனால் அதை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஃபஸ்ட்டு 1 வீக்கில் ஃபுல் ரிவிஷன், அதுக்கப்புறம் 3 நாளில் ஒரு ரிவிஷன், அதுக்கப்புறம் 3 நாள் ரிவிஷன். நான் சொன்ன மாதிரி இந்த 3 ரிவிஷன் நீங்கள் விட்டிங்கன்னா பரீட்சையை வந்து பாருன்னு சொல்லி போய் நிற்பீங்க. பார்த்துக்கலாம் அப்படிமோ. இந்த பரீட்சைக்கு படிக்கிற இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வாத்தியார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டு வர சொல்லிடுவார். படிச்சுட்டு வர சொன்னோன்னு நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா படிச்சுட்டு போயிடுவோம். படிச்சுட்டு போனோன்னே நம்ம சின்ன வயசு 6ஆவது தான் படிச்சுட்டு இருப்போம். வாத்தியாரை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கவே பயமாக இருக்கும். ஆனால் படிச்சுட்டு போயிட்டுன்னு வச்சுருங்களேன், வாத்தியாரை ஐ டு ஐ பார்ப்போம். படிக்காமல் போயிட்டோன்னு வச்சுருங்களேன், வாத்தியாரை கண்டு பயந்து கண்ணை கீழே போட்டுரும், கண்ணை தொங்கிடும். அப்போ வந்து அந்த ஐ டு ஐ பார்க்கும் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம தைரியம். அப்போ நீங்கள் இந்த 3 டைம் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா பரீட்சையை வந்து பாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதனால் ரிவிஷன் ரிவிஷன் ரிவிஷன். அடுத்தது ஓன் ஸ்ட்ராட்டஜி சால்வ் த பேப்பர். நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. நான் சொல்கிறனால நீங்கள் மாற்றிடக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். எதை முதல்ல அட்டன் பண்ணணும், எதை 2வது அட்டன் பண்ணணும், எதை 3வது அட்டன் பண்ணணும், எப்படி தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணணும், எப்படி தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணணும், எப்படி பார்சியலி தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் போட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவதை தவிர லாஸ்ட் டைம் மாற்றிடக்கூடாது. அடுத்தது ரீட் த கொஸ்டின் போத் லாங்குவேஜ். கொஸ்டினை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஸ்டினை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு 2 லாங்குவேஜ்லையுமே பார்க்கணும். ஏன்னா தமிழில் படிக்கிறவங்க தமிழில் படிச்சிருப்பாங்க, இங்கிலீஷில் வேறு மாதிரி கொடுத்துருப்பான். அப்போ நமக்கு வந்து தப்பு வந்துடக்கூடாது. அப்போ 2 லாங்குவேஜுமே படிக்கிற மாதிரி ஸ்பீடு ஏற்றிக்கிடணும். ஆக்சுவலாக இங்கிலீஷில் படிக்கிறனால நிறைய பேர் என்னென்னா இங்கிலீஷ்னா பெரிய நாலேஜ் அப்படிங்காங்க. இங்கிலீஷுங்கிறது நாலேஜ் கிடையாது, லாங்குவேஜ் தான். ஏன்னா நாலேஜ் வேறு, லாங்குவேஜ் வேறு. இங்கிலாண்டில் கடற்கரையில் சுண்டல் விற்கிறவங்க கூட இங்கிலீஷ் தான் பேசுவான். அதுக்கு அவன் பெரிய நாலேஜ்னு அர்த்தமாக கிடையாது. அப்போ நீங்கள் வந்து அதை நீங்களாக ஒரு தடையை உருவாக்கிடுறீங்க. அதனால் அதெல்லாம் கிடையாது. 2லையுமே படித்து பாருங்கள். அந்த டிமாண்ட் ஆஃப் த கொஷின், ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏதோ ஒரு வால்யூமில் ஒரு கணக்கு கேட்குறான். கடைசியில் டிமாண்ட் ஆஃப் த கொஷின் எதை கொஷினாக கேட்குறான், ஏன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்கானா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்கானா, வால்யூம் கேட்கானா, அந்த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ 2 லாங்குவேஜ் ஸ்பீடாக வாசிக்கணும். ஸ்பீடு ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்தது வாட் டு அட்டெம்ப்ட் ஃபஸ்ட்டு எதை அட்டன் பண்ணணும், தெரிஞ்ச கொஸ்டின் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான் அட்டன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். 2வது எதை அட்டன் பண்ணணும், பார்சியலி தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும், அதை அட்டன் பண்ணணும்.
மூணாவது எது அட்டன் பண்ணால் தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ கொஸ்டினே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், விட்டுறணும் டப்புன்னு ஸ்கிப்பு. ரெண்டாவது கொஸ்டின் தெரியல விட்டுறணும். மூணாவது கொஸ்டின் தெரியல, 2-3 கொஸ்டின் நமக்கு தெரியாத பார்த்தோம் நம்ம மைண்ட் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ நம்ம இவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ண வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் கொடுக்கும். அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. கடன்னு தெரிஞ்ச கொஸ்டினாக போயிட்டீங்கன்னா டப்புன்னு என்னச்சுன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 100-110 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் இருக்கும். 200க்கு போட்டோன்னா எப்பா இவ்வளோ கொஸ்டின் போட்டோம் இனிமே அடிப்போம்னு சொல்லிட்டு அடிப்போம். கான்ஃபிடன்ஸ் கூடும். ஏன்னா பாதி கடல் தாண்டிட்டீங்க. நீங்கள் வரிசையாக போனீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு தெரியாத கொஸ்டின் மனசை உறுத்திட்டே இருக்கும். அதெல்லாம் தெரியாத கொஸ்டின் கொண்டு பயப்படவே கூடாது. தெரிஞ்ச கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ரவுண்டு போடுறீங்க. நெக்ஸ்ட்டு வாட் நாட் டு டூ, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, லாஸ்ட் 15 நாள் பார்த்தீங்கன்னா தூங்காமல் உட்காந்து படிக்கக்கூடாது. தூக்கங்கிறது மிகப்பெரிய மருந்துங்க. நல்லா டயர்டாக இருக்கும், உங்கள் உடம்பு பயங்கர டயர்டாக இருக்கும். தூங்கி எந்திரிச்சோன்னா பாருங்கள் டயர்ட்னஸ் சுத்தமாக போயிடும். அப்போ எவ்வளோ பெரிய மருந்து பாருங்கள். சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா மெடிசனே எடுக்க மாட்டாங்க, தூங்குனாவே அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். சிலவங்க பார்த்தீங்கன்னா யோகா, ஒரு டைப் ஆஃப் யோகா அப்படிம்பாங்க நிறைய பேர். தூக்கம் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச தூக்கம் தான். ஆனால் எதிரி என்ன தான் தூக்கம் தான். இப்போ தூக்கத்தை நீங்கள் விடவே கூடாது. அந்த அதை தூங்காமல் உட்காந்து படிக்கக்கூடாது. டெய்லி ஒரு 6 hours, கடைசி நேரம் 6 hours கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும், தூங்கிடணும். ரெஃப்ரெஷ் ஆகும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு ஆம்பிஷனே சூப்பராக இருக்கும். அப்போ நீங்கள் தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்க போகிறேன் காலைல பார்த்துக்கலாம் அப்படிலாம் படிக்கக்கூடாது. லாஸ்ட் டைம் நம்ம உடம்பை பக்கா வச்சுருக்கணும். ஏன்னா ரொம்ப மெயின்டைன். இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் ஒரு 100 கிராம் வெயிட்டு கூட போய் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ கடைசி நேரம் ரொம்ப அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். நம்ம உடம்பு ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். அதான் ரெண்டாவது ஹெல்த் இஷ்யூ. ஒரு நாள் சளி பிடிச்சுன்னு வச்சுருங்களேன், 3 நாள் படிக்க முடியாது. சாதாரண சளி தான், வெளியே போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பீங்க, அல்லது ஒரு கூல் வாட்டர் குடிச்சிருப்பீங்க, அல்லது கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருப்பீங்க, சளி பிடிச்சிருக்கும், 3 நாள் வேஸ்ட் ஆயிடும். லாஸ்ட் டைம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஹெல்த்து பயங்கர முக்கியம். அப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour, நீங்கள் 1/2 hour 1 hour பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு போயிட்டு வந்துடலாம். ஹெல்த்தாக இருக்கும். ஹெல்த்தி ஃபுட்டாக எடுங்க. லாஸ்ட் டைம் நல்லா, அதாவது மில்க் குடிங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, முழு நெல்லிக்காய் சாப்பிடுங்க. ஹெல்த் ரொம்ப அதாவது எலுமிச்சம்பழம் ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டே இருங்க. அந்த நமக்கு விட்டமின் சி இருந்துகிட்டே இருக்கணும். அது ஹெல்த் இஷ்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான்லாம் சில நேரம்லாம் மாட்டியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு அடிச்சு பேசுகிறேன். நம்ம படிப்பில் ரொம்ப கவனம் கொடுத்துட்டு ஒரு நாள் தானே அப்படிம்போம். ஹெல்த் போய்ட்டால் ஒன்றுமே செய்யணும். ஹெல்த்து கடைசி நேரம் 15 நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துடுங்க. அடுத்தது டோன்ட் ரீட் எனிதிங் நியூ. புதுசாக எதுவும் படிச்சிடாதீங்க. கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது என்னன்னா எவனாட்டு ஒரு மெட்டீரியல் நம்ம கண்ணில் காட்டிட்டு போயிடுவான், இது சூப்பராக இருக்குமா, உடனே அதை எடுத்து படிச்சுட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படி வரும். அதனால் நீங்கள் படித்ததை தவிர வேறு எதுவும் புதுசாக எதுவுமே நல்ல புக் கிடையாது. புதுசாக எதுவுமே படிச்சுங்க, எக்ஸ்ட்ரா எதுவுமே படிச்சிடாதீங்க. இது ஒன்று தான் கவர் பண்ணுறேன்னு சொல்லி முடிச்சிடாதீங்க. நீங்கள் படித்ததை தரவாக படிச்சுட்டு போங்க. அடுத்தது டோன்ட் பேனிக். எக்காரணம் பரீட்சை கண்டு பயப்படாதீங்க. அதாவது நம்ம பரீட்சை எழுதணும், அவ்வளோதான். ரிசல்ட் எல்லாம் ரெண்டாவது தான். நம்ம இவ்வளோ தூரம் உயிரை கொடுத்து படிச்சிருக்கோம், பரீட்சை பெர்ஃபார்ம் பக்காவாக பண்ணணும். அதுதான் நமக்கு எண்ணம். எனக்கெல்லாம் ஒரு லெவலுக்கு அப்புறம் அப்படி தான் இருந்துச்சு. பரீட்சை வெளுத்து வாங்கிடணும். ஏன்னா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் உன்னுடைய கடமை என்ன, பரீட்சை எழுதுறது தான் உன் கடமை. இதில் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. என்னென்னமோ நடக்கலாம். ஏன்னா லைஃப் ஒரு ப்ரிடிக்டே பண்ண முடியாது. இதில் போய் நீங்கள் இந்த பரீட்சை கண்டு பயப்படுவாங்க, சின்ன பிள்ளையா பரீட்சை கண்டு பயப்படுறதுக்கு. ஆனால் பயப்படவே கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம உழைப்பு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அப்போ அதை கரெக்டாக கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும் அதை தான் அதில் கொடுக்குறாங்க. அடுத்தது டோன்ட் ஈட் ஹெவிலி அட் நைட் பிஃபோர் த எக்ஸாம். எக்ஸாமுக்கு முந்தின நாள் பயங்கர நல்லா சாப்பிட்டு படுத்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் படுத்துட்டீங்கன்னா என்ன ஆகுனா மறுநாள் வயிறு குறைக்கிட்ட சிக்கலாயிரும். அதனால் லைட் ஃபுட். அதான் கடைசி 15 நாளுமே உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிடுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம், வெளியே போயிடக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்ஏ எக்ஸாமில் ஒரு கொஞ்ச நாள் முன்னக்கூட்டி போது நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒரு பையன் ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிருக்கான். பைக்கில் போகும்போது ஒரு லாரிக்காரன் அடிச்சிட்டான், 2 காலுமே ஃப்ராக்சர். அப்போ நம்ம பாதுகாக்கணும், நமக்கு முக்கியம் எல்லாமே. ஆனால் நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாக்க அதே ரொட்டீனை பண்ணுங்கள். ஆக நீங்கள் இந்த 15 நாள் புதுசாக எதுவும் பண்ணலாம் நான் சொல்லலை. நீங்கள் என்ன ரொட்டீன் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது டோன்ட் ரீட் கம்ப்ளீட் புக். ஒரு புக் எடுத்து புதுசாக ஃபுல்லாக படிக்க போகிறேன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் என்ன நோட்ஸ் எடுத்தீங்களோ அதை மட்டும் தான் ரீட் பண்ணணும். அது மட்டும் தான் உங்கள் பிரெயினில் போய் ஸ்ட்ரோக் ஆகிருக்கும். அதனால் புக் எடுத்து படிக்கிற கான்செப்டை விட்டுருங்க. ரிவிஷனுங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, புக்கை படிக்கிறதுக்கு பேர் ரிவிஷன் கிடையாது. நீங்கள் எடுத்த நோட்ஸை படிக்கிறதுக்கு பேர் தான் ரிவிஷன். ஸ்கூல் படிக்கும்போது 10th படிக்கும்போது நம்ம ரிவிஷன் என்ன பண்ணியிருப்போம், ஸ்கூலில் நம்ம நோட்டு போட்டிருப்போம், அந்த நோட்டை தான் ரிவிஷன் கொடுப்போம் தவிர புக்கை நம்ம ரிவிஷன் பண்ண மாட்டோம். அப்போ இதான் ரிவிஷன். இதான் கடைசி நேரத்தில் இதெல்லாம் பண்ணணுங்கிறது சொல்கிறோம், பண்ணக்கூடாதுங்கிறது. அடுத்தது வாட் டு டேக் இன் டு த எக்ஸாம் கால். எக்ஸாம் கால்னு சொல்லும்போது செக் அவுட் வென்யூ பிஃபோர் த எக்ஸாம் டே. எக்ஸாமுக்கு முந்தின நாளே உங்கள் எக்ஸாம் சென்டரு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க.
இல்லை நமக்கு இதெல்லாம் சாதாரண மேட்டர், நம்ம எவ்வளோ பரிச்சு எழுதிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இந்த ஒரு நாளுக்காண்டி தான் நம்ம காத்திருக்கோம். அந்த ஒரு நாளை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அப்போ எக்ஸாம் சென்டரை முந்தின நாளே பார்த்து வச்சுக்கிடுங்க. இந்த இதில் பார்க்குறோம், ஃபோனில் பார்க்கலாம், நேரில் போய் பார்த்துக்கிடுங்க. 1 hour பிஃபோர் எக்ஸாம் சென்டருக்கு 1 hour பிஃபோர் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிடணும். இது ப்ராக்டிக்கலாக நிறைய எனக்குலாம் நடந்திருக்கு. ஒரு ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் ஒரு எக்ஸாம் எழுத போயிருக்கேன். எக்ஸாம் எழுதும்போது அங்கே என்ன செய்வாங்கன்னா செக்டார் தான் சொல்லுவாங்க. செக்டார் 1, செக்டார் 2, செக்டார் 3ன்னு இருக்கும். அப்போ நாங்கள் காலையிலே எழுந்திரிச்சிட்டோம். ஏன்னா இங்கேருந்து நம்ம பரிச்சை எழுதுறதுக்கு எங்கே போயிருக்கோம், ஜார்க்கண்ட் போயிருக்கோம், அவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு நானும் என் ஃப்ரெண்டு கிளம்பிட்டோம். ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவனுக்கு செக்டார் 1, எனக்கு செக்டார் 2. அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா செக்டார் 1ன்னா இங்கே இருக்க போது, செக்டார் 2னா அடுத்தது இருக்க போகுது அப்படின்னு நினச்சி உட்காந்து அப்படி சும்மா ஜாலியாக பேசிகிட்டே இருக்கோம். மணி 9:30 எக்ஸாம், 8:30 ரெண்டு பேரும் விலகும் போது அவனுக்கு செக்டார் 1 ஓகே, அதே அந்த நான் இருந்த இடம் தான். எனக்கு செக்டார் 1 பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது பக்கத்தில் கிடையாது, பஸ் ஏறி வேற இடத்துக்கு போகணுங்கிறது. அப்புறம் அங்கே ஹிந்தியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, கூட்டமாக இருக்குது. பஸ்ஸில் ஏறி போய் கஷ்டப்பட்டு ஓடுறேன். ஏன்னா வேற வழி கிடையாது. அப்போ வேகமாக போய் உள்ளே போகிறோம். கரெக்டாக 8:30 மணி 9 மணி 9:45 தான் உள்ளே போகிறேன். உள்ளே விடமாட்டாங்க. அவன்கிட்ட போய் சண்டை போட்டு உள்ளே போகிறேன். பேனாகி நான் எல்லாம் கீழே விழுந்துட்டு ஓடும்போது. அப்போ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்போ முன்னக்கூட்டியே நீங்கள் எக்ஸாம் சென்டரை பார்த்துக்கணும். அதை தான் சொல்கிறேன். அந்த எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு பண்ணால் 1 hour முன்னாடி நான் இதுக்கு தான் தவறு இருந்துக்குங்க. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி தான் தவறு இருந்து படிக்கிங்க. அப்போ இந்த எக்ஸாமை நீங்கள் மதிக்கணும். அதுதான் நமக்கு எக்ஸாம் சென்டர் தான் நம்ம கோயில். அப்போ அந்த இடத்த நம்ம எவ்வளோ மதிக்கணும். அப்போ ப்ரிடிக்ட் ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே டைமை கீப் அப் பண்ணணும் அப்படிம்பாங்க. 3 மணி நேரம்னா நீங்கள் 2:55 உள்ளே போகணும்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு 1 hour முன்னக்கூட்டி அந்த எக்ஸாம் சென்டர் போய் கூலாக உட்காருங்க. அன்னைக்கு நாள் அந்த எக்ஸாம் சென்டருக்கு போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மற்ற யாருமே கம்பேர் பண்ணாதீங்க. எல்லாருமே பயங்கர படித்த மாதிரி தெரியும், நம்ம படிக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நம்ம நல்லா படிச்சிருக்கோம், 3 ஆட்டம் ரிவிஷன் இருக்கோம், ஓங்கி அடிக்கிறோம், உறுதியாக பாஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும்னா அட்மிட் கார்டு கொண்டு போகணும், பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் கொண்டு போகணும், ஐடி ப்ரூஃபு, வாட்டர் பாட்டிலு, அனலாக் வாட்சி, கம்ஃபர்டபுள் ஒரு நல்ல நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக ட்ரெஸ்லாம் போட்டு வேண்டாம். உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போங்க. சிம்பிள் ஃபுட்டு, காலையில் பொங்கல்லாம் சாப்பிட்டு போயிடக்கூடாது. 4 இட்லி சாப்பிட்டு ஒரு 3/4 வயதுக்கு சாப்பிட்டு போன மாதிரி போகணும். அப்போ தான் நம்ம நல்லா இது பண்ணுவோம். அதனால் என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம மதிக்கணும். நீங்கள் யாரை நீங்கள் மதிக்கிறீங்களோ அதுவும் உங்களை மதிக்கும். அப்போ நீங்கள் எக்ஸாமை நல்லா மதிக்கணும், ஓஎம்ஆர் சீட்டை மதிக்கணும், குரூப் 2 மதிக்கணும், டிஎன்பிசியை மதிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். எல்லா விஷயமும் அப்படி தான். அப்போ நீங்கள் அதை எல்லாத்துக்குமே அதுக்குன்னு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிடணும். அப்போ எக்ஸாம் பரீட்சை எழுதும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பயப்படவே கூடாது. அதான் சொல்கிறேன், ஓங்கி அடிக்கணும்னு சொல்லிட்டேன். சைக்காலஜிக்கெலாம் உங்களை ஃபிட் பண்ணிக்கிடணும். அதான் முக்கியம். ஒரு 2-3 கொஸ்டின் தெரியலன்னு தெரிஞ்ச உடனே சைக்காலஜிக்கெலாம் விட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம எந்த கொஸ்டின் நம்ம தான் போட போகிறோம், நம்ம தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். நமக்கு பேர் யாரும் பண்ண போகிறாங்களா? இல்லை. அதனால் சைக்காலஜிக்கெலாம் நம்ம முடியும். 4 எக்ஸாம் போடும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் போட்டுப்போம், 11வது கொஸ்டின் நமக்கு தெரியாத கொஸ்டினாக இருக்கும். ஒன்று அப்படியே யோசிப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் திரும்ப தெரியும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லா கொஸ்டினும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். எல்லாத்துக்குமே நமக்கு 1.5 மார்க் தான். அப்போ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். சைக்காலஜிக்கலாக ஓகே, நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சைக்காலஜிக்கலாக பார்க்கணுமே தவிர டெம்பராக ஃபீல் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி பார்க்குற டைம் மேனேஜ்மெண்ட். டைம் இஸ் ப்ரீசியஸ். காலம் பொன் போன்றது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 24 மணி நேரங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவல் தான். உங்களுக்கு 24 தான், எனக்கும் 24 மணி நேரம் தான். ஆனால் அதை கரெக்டாக யார் பயன்படுத்துகிறாங்க அவன் தான் லைஃப்பில் முன்னேறுவாங்க. அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா விஷயத்துலையுமே டைம் மேனேஜ்மெண்ட் தான். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 hours எப்படி பெஸ்ட்டாக பண்ண போகிறோம் அதான் முக்கியம். அந்த 3 hours தான் உங்கள் வாழ்க்கை நிர்ணயம் பண்ண போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம 3 hour பெஸ்ட்டு அடிக்கடி இதை தான் பார்க்குறோம். முதல் லாங்குவேஜ் பார்க்குறோம், லாங்குவேஜ் போடுறோம், 2வது ஆப்டிடியூட் போடுறோம், 3வது ஜிஎஸ் போடுறோம், திரும்ப 2வது ரவுண்டு பார்க்குறோம். ஏன்னா 2 லாங்குவேஜ்லையும் வாஸ்து பார்க்குறோம். அடுத்த கம்ப்ளீட் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும். கடைசி ஒரு 10 கொஸ்டின் என்னென்ன போட்டேன்னு தெரியலன்னு சொன்னால் அவன் எக்ஸாமுக்கு அன்ஃபிட்டு. கடைசி 15 கொஸ்டின் என்னென்ன போட்டேன்னு தெரியல அவன் எக்ஸாமுக்கு அன்ஃபிட்டு. பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும். 2 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். டோன்ட் வேஸ்ட் டைம் ஆன் எனி கொஸ்டின். ஒரே கொஸ்டின் உட்காந்துடக்கூடாது. நான் ஒரு கொஸ்டின் டிஎன்பிசி எக்ஸாமில் 20 நிமிஷம் உட்காந்துருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான், ஒரு நம்பர் சீரிஸ் தான், 1, 9, 52, 94, நெக்ஸ்ட் என்ன, இவ்வளோதான். இந்த கொஸ்டின் தான் 20 நிமிஷம் உட்காந்துருந்தேன். என்ன காரணம்னா நம்மளை மிஞ்சி மேக்ஸ் இருக்கா, அதுதான் தப்பு. அப்படி பார்க்கவே கூடாது. எல்லா கொஸ்டினும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நமக்கு தெரியாத மேக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்க்க ஆன்சரே வர மாட்டேங்குது.
சுத்தமாக வரமாட்டேங்குது. எனக்கு அடுத்த கொஸ்டின் போய் மனசு வர மாட்டேங்குது. அடுத்த கொஸ்டின் போனாலும் என் மைண்டில் இந்த கொஸ்டின் தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஒரு கொஸ்டின் தெரியலன்னா டக்குன்னு அதை தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு வெல் நோன் கொஸ்டின் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணிட்டு ஓடணும். அப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சாதாரண கொஸ்டின் 1, 9, 52, 84 கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்கான். 81, 18, 181, 182 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு வந்து எனக்கு லாஜிக்கே பிடிபடலன்னு தெரிஞ்சோன்னா டக்குன்னு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, சரி ஆன்சர்லேருந்து போவோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தான் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஆன்சர்லேருந்து போவோம்னு சொல்லிட்டு 1, 9, 52, 94 அப்படின்னு போகும்போது நம்பர் பெருகுதான்னு சொல்லிட்டு 18 வராது, 81 வராது. முதல்ல 18 தான் கேன்சல் பண்ணேன். 81 வந்து இந்த 2ல் எது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். கடைசியில் வெளியே வந்து ஆன்சர் செக் பண்ணி போகிறேன். நான் முதல்ல எதை கேன்சல் பண்ணனோ அதான் ரைட்டு. அப்போ இங்கே சாதாரண லாஜிக்கு இது ஆக்சுவலாக 1 ஸ்கொயரு, இது 3 ஸ்கொயரு, இது 5 ஸ்கொயரு, இது 7 ஸ்கொயரு, இது 9 ஸ்கொயர். 1 ஸ்கொயரு 1, அதை மாற்றி போட்டாலும் 1 தான். 3 ஸ்கொயர் 9, மாற்றி போட்டாலும் 9 தான். 5 ஸ்கொயர் 25, மாற்றி போட்டால் எத்தனை 52. 7 ஸ்கொயர் 49, மாற்றி போட்டால் 94. 9 ஸ்கொயர் 81, மாற்றி போட்டால் எத்தனை 80. அப்போது இந்த கொஸ்டின் அப்படி நின்றக்கூடாது. அதை தான் சொல்கிறேன். என்ன நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ அந்த டைமை அந்த 3 மணி நேரத்தை யார் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க அவன் தான் சக்ஸஸ் பண்ண போகிறான். அதனால் அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் தான் எல்லா விஷயமும். அப்புறம் ஓஎம்ஆர் சீட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் சீட்டு தான் இன்னும் கடவுள். அதான் முக்கியம். ஏன்னா அப்போ ஓஎம்ஆர் சீட்டு மேலே கவனமாக இருக்கணும். ஓஎம்ஆர் சீட்டில் அலர்ட்டாக இருக்கணும். சும்மா ஏன தானன்னு பார்த்துட முக்கியம். கரெக்டாக குறிக்கணும், கரெக்டாக இது பண்ணணும். ஓஎம்ஆர் சீட்டில் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு போயிருங்க. என்னென்ன குறிக்கணும் என்ன. நாளாக வந்து அந்த பரீட்சைக்கு போகும்போதே ஒரு ரஃப் சீட் எழுதியே கொண்டு போவேன். ஏற்கனவே ஒரு ரஃப் சீட் எடுத்து எழுதி வச்சுக்கிடுவேன். ஏன்னா நமக்கு மிஸ்டேக் வரக்கூடாது. ஏன்னா ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். டோன்ட் வேஸ்ட் மச் டைம். ஓஎம்ஆரை குறிக்கிறதுக்கு நிறைய டைம் கொடுத்துடக்கூடாது. அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு தேவை ஆன்சரை ஷேர் பண்ணணும். அந்த பபுள்ஸை விட்டு தாண்டியும் போயிடக்கூடாது. பபுள்ஸ்குள்ளே டாட் மூவி வச்ச கூட கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப டைம் எடுத்துடக்கூடாது. மேக் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மாற்றி கீத்தி பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்னும் போய் மாற்றாதீங்க. அதுமாதிரி யூஸ் திக் நிப் பென். அந்த திக்காக இருக்கக்கூடிய பெண்ணை யூஸ் பண்ணுங்கள். ஒல்லியாக இருக்க பெண்ணா நம்ம கூட கொஞ்சம் நேரம் டைம் வேஸ்ட் ஆகும். திக்காக இருக்கிற பெண் 2 ரூபா பெண்ணு தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக 2 ரூபா பெண்ணில் கொஞ்சம் திக்காக இருக்கிற பெண்ணை யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நாங்களாம் 2 ரூபா பெண்ணு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கேர்ஃபுல் அபவுட் த கொஷின் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் அண்ட் த ரிலேட்டட் பப்புள். ஆக்சுவலாக என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த 11வது கொஷினில் நான் 16க்கு சி குறிக்கிறதுக்கு பதிலாக 17க்கு சி குறிச்சிட்டேன்னு வச்சுருங்களேன். இப்போ என்ன ஆகுனா 2 கொஷினும் தப்பாயிட்டு. தப்பு பண்ணது 1 தான், ஆனால் மிஸ்டேக் என்னது 2. அதுக்கு வேற ஒரு ஆன்சர் தான் மாட்டிக்கிடுவோம். அப்போ நமக்கு வந்து எவ்வளோ கேர்ஃபுல் அதை தான் இல்லை சொல்கிறாங்க. அந்த நம்பர் ரிலேட்டட் பப்புள்ஸ். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கண்ணாடி அரடி ஸ்கேல் வச்சுக்கிடுவேன். அந்த அரடி ஸ்கேலை அப்படியே நேராக வச்சுருவேன். 12னா 12க்கு நேராக இருக்கா, அதுக்கு கீழே என்ன இருக்கும் 13 குறிக்கணும். அப்புறம் அப்படியே கீழே இறக்கிட்டே வருவேன். அடுத்த கொஸ்டின் இறக்குறேன்னா இந்த சைடில் அப்படியே இறக்கிடுவேன். இறக்கிட்டு கொண்டு வந்துட்டே இருக்கும்போது நமக்கு மிஸ்டேக்கே வராது. நம்ம மைண்டு சொல்லிட்டே இருக்கணும். போடும்போது சொல்லிட்டே இருக்கணும். நான் 13வது கொஸ்டின் போடுறேன், 18வது கொஸ்டின் போடுறேன், 25வது கொஸ்டின் போடுறேன், 101வது கொஸ்டின் போடுறேன். மைண்டில் சொல்லிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த மிஸ்டேக் வராது. இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலவங்க 12க்கு பதிலாக 12வது கொஸ்டின் போடுறதுல 13ல் குறிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 கொஸ்டின் குறிச்சிட்டாங்க. 5 மிஸ்டேக் ஆயிரும். அப்போ நம்ம இவ்வளோ நாள் படித்தது வேஸ்ட் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி அதை தான் சொல்கிறாங்க. அந்த எந்த நம்பர் இருக்கோ அந்த பப்புள்ஸை அதுக்கு நேரம் உள்ள பப்புள்ஸை யூஸ் பண்ணணும். 2வது கடைசி 15 நாள் நீங்கள் உங்களை நம்பி தான் ஆகணும். ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். ஏன்னா அதுதான் இல்லை, வேறு ஒன்றுமே கிடையாது. வேறு யாரையும் நம்பக்கூடாது. நீங்கள் உங்களை மட்டும்தான் நம்பணும். உங்களை மட்டும் நம்பணும். ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ரிவிஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஓங்கி அடிக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதை மட்டும்தான் பார்க்கணும். த டைம் இஸ் நவ். இந்த டைம் யாருக்கானதுங்கன்னா உனக்கானது. என்ன உன்னுடைய மாற்றத்துக்கானது. நீ இவ்வளோ நாள் படித்தது. அப்போது உனக்கான டைம், உன்னுடைய மாற்றத்துக்கு உதவக்கூடியதான் அந்த டைம், அந்த 3 மணி நேரம். அப்போ அந்த மாற்றத்தை வந்து கரெக்டாக பார்த்துக்கிடணும். எக்ஸாம் முடிஞ்சோன்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதான். நமக்கு பார்டரில் இருக்குது, பார்டரில் இல்லை, அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. அப்படியே டைம்லாம் நமக்கு வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா இப்போவுமே மெயின்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். எக்ஸாம் முடிஞ்சால் மறுவாரம் மெயின்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் விட்டுறக்கூடாது. டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கடைசி டைம் வந்து ப்ரிப்பரேஷன் மெயின்ஸுக்கு ஆரம்பிச்சிடணும் எப்போவுமே. அதனால் நல்லா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நான் எதுவுமே புதுசாக படிக்க சொல்லலை. ஆக்சுவலாக ஜல்லிக்கட்டில் காளை மாடுக்கு பயங்கர ட்ரைனிங் கொடுப்பாங்க. பயங்கரமாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் கடைசி 1 வாரம் என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா, தண்ணிக்குள்ளே நீந்த விடுவாங்க.
அதாவது அமைதியாக இருக்கணும், தண்ணிக்குள்ள நீந்த விடுவாங்க, அதுதான் ட்ரைனிங். அதே மாதிரி தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆக்ரோஷமாக படிச்சிருக்கலாம், ஆனால் கடைசி ஒரு வாரம் என்ன காமாக படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். அப்படி நம்மளுடைய இதை வந்து ஆம்பிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா காமாக இருந்து போய் அட்டாக் பண்ணணும், நான் பதுங்கி இருந்து தாக்குற மாதிரி தான். நீங்கள் இந்த டைம் ஆக்ரோஷமாக விடிய படிப்பேன், அப்படி படிப்பேன், இப்படி படிப்பேன், அப்படி ரிவிஷன் பண்ணணும், எனக்கு இவ்வளோ நேரம் தான் இருக்குது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்போ அந்த காளமாடு எப்படி அப்போ தான் ஜல்லிக்கட்டில் போய் ஜெயிக்கும். இப்போ காளமாடு கடைசி என்னென்னா கூலாக இருக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுமாதிரி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கூலாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், படித்தது ரிவிஷன் பண்ணுங்கள், நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நல்லா உட்காந்து படிக்கணும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், ஏன்னா எஃபோர்ட்டும் நெவர் ஃபெயில்ஸ். அதனால் உங்கள் உழைப்பு வந்து வீண் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே சக்ஸஸ் பண்ணுவீங்க. மெயின்ஸில் பார்க்கலாம்.